Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் மேகி அப்னா ஃபுட் பிசினஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டெஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்டேஜ் 2ல இப்ப இருக்கேன். ஸ்டேஜ் 3 போறதுக்கு அவங்க ஒரு ரெசிபியை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் எக்ஸாமும் கமிங் சண்டே நடக்க போகுது. இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்காக 1 மந்த்தா ட்ரைனிங் செக்ஷன் ஆன்லைன்லயே நடந்துட்டு இருந்துச்சு. நானும் எல்லா வெபினார்ஸும் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ எக்ஸாம்ஸும் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நான் சப்மிட் பண்ண அந்த ரெசிபியும் இப்போ www.maggi.inங்கிற வெப்சைட்ல பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுவே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு. என்னோட ரெசிபி மேகி வெப்சைட்ல பப்ளிஷ் ஆயிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்டா இருந்துச்சு. நான் செஞ்ச ரெசிபி பார்த்தீங்கன்னா மேகி மசாலா ரஸ்க் இதுதான் சப்மிட் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்குலாம் செஞ்சு காட்ட போறேன். எப்படி செய்யறதுங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம். எப்படி ஓட்டிங் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.maggi.inங்கிற வெப்சைட் உள்ளார பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் யுவர் ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது உள்ளார என்னோட நேம் சாமு ஏஞ்சலின், என்னோட போட்டோவும் போட்டு இருக்கும். அதில் தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓட் பண்ணுறதுக்கும் இருக்கும், அந்த ரெசிபியை நீங்கள் பார்க்கறதுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னோட பர்டிகுலரா என்னோட லிங்க்குக்கு நீங்க ஓட் போடலாம். அதுக்கு அந்த லிங்கை கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எனக்கு நீங்க ஓட் போடலாம். நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க உள்ள. நம்ம தமிழ் மக்கள் ரொம்பவே கொஞ்சமான பேர் தான் அது உள்ள இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வேற ரெசிபிஸ் வேற யார் இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து ஓட் போடுங்க. ஸோ இன்னைக்கு மேகி மசாலா ரஸ்க் எப்படி செய்யறதுங்கிறத வீடியோல பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க மேகி மசாலா ரஸ்க் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். மேகி மசாலா ரஸ்க் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி லூக்வார்ம் வாட்டரில் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முழு சர்க்கரையாக இருந்தாலும் அல்லது தண்ணி சூடாகவும் இருந்தாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் விஸ்மல் பிராண்டோட ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. நல்லா அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி பப்ளப் ஆகி இருக்கும். ஸோ கவர் பண்ணி ஒரு ஓரம் வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 1.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர் அல்லது நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர், பிளெயின் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேகி மசாலா மேஜிக் பேக்கெட் 1 போடுறேன். 6 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ சால்ட் 1/4 டீஸ்பூன், அப்புறம் கார்லிக் பிரெட் சீசனிங் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் சில்லி டொமேட்டோ சாஸ், மேகியோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும்னா டொமேட்டோ சாஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் டேங்கியாக விரும்புகிறவங்க 2 டேபிள் ஸ்பூனாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சென்டரில் குழி பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவேட் ஆன அந்த ஈஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த டோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கனால. ஸோ கடைசியில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா அது சரியாக போய்க்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அகைன் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லா மாவும் ஒன்றா திரட்டி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இந்த ரஸ்க் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை இந்த மாவு பிசையும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்ச பிறகு மேலே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஒரு ஓரம் வச்சுடுங்க. அப்போ நல்லா அது ரைஸ் ஆகி இருக்கும்.
மீன் டைம் வந்து நம்ம இந்த லோஃப் பேனை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆயில் தடவிக்கிறேன். எந்த ஃப்ளேவரும் இல்லாத நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 hour கழித்து பபிளப் ஆகிருக்கிற இந்த இதில் ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு அகெயின் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடியாக ஆயில் தடவி வச்சுருக்கேன் இந்த லோஃப் பேனில் இதை வந்து ஃபுல்லாக உள்ளே செட் பண்ணிவிட்டு அகெயின் திரும்ப வந்து ஒரு 1/2 hour இதை வந்து ரெஸ்ட் பண்ண விடணும். இந்த லோஃப் பேனில் இது அப்படியே வந்து எழுந்திருக்கும். ஈஸ்ட் வந்து திரும்ப அப்படியே எழுந்திருக்கும். அந்த 1/2 hour டைம் கொடுத்திங்கன்னா தான் இது வந்து நல்லா எழுந்திரிச்சு அந்த ப்ரெட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமேட்டு ரெஸ்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆஃப்டர் 1/2 hour பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போ மேலே வந்து ஜஸ்ட் வந்து மில்க் வச்சு நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து மேலே வந்து ஒரு ஷைனி லுக் கிடைக்கும். அதுக்காக தான் இது. இப்போ அவனை 180 degrees Celsiusல 15 minutes ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அது உள்ளார இந்த லோஃப் பேனை வச்சுட்டு சேம் 180 degrees Celsiusல 35 minutes வந்து இந்த ப்ரெட்டை பேக் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் 30 minutes இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வைக்கணும். நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஆறணும். அப்போ தான் வந்து இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ண முடியும். அதாவது இந்த லோஃப் பேன்லேருந்து வெளியே எடுக்க முடியும். எடுக்கிறதுக்கு சைட்லலாம் இந்த மாதிரி நைஃப் விட்டுட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுத்து டேப் பண்ணுங்கள். தானாகவே அது வந்து வந்துடும். ஸ்டிக்கே ஆகாது. அவ்வளோதான். இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஸ்லைசஸ் பண்ணணும். நம்ம ப்ரெட் எப்படி ஸ்லைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணணும். ஈவன் தின் ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சாய்ஸஸ் தான். உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டில் வந்து மசாலாஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த பீசஸ் எல்லாம் ஒரு ட்ரேயில் அடுக்கி இதை வந்து இப்போ திரும்ப அவனில் வைக்க போகிறோம். இப்போ வந்து 160 degrees Celsiusல 15 minutes வந்து பேக் பண்ண போகிறோம். ஒரு சைடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்போ பேக் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்த உடனே இப்போ திரும்ப அடுத்த சைடுக்கு நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ரஸ்க்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாஃப்டாக கேக் மாதிரியோ அல்லது ப்ரெட் மாதிரியோ இல்லாமல் நல்லா க்ரன்ச்சியாக வேணும்னா இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம 15 minutes வந்து பேக் பண்ணி எடுக்கணும். 160 degrees Celsiusல தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் 2வது தடவையும் நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம மேகி மசாலா ரஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மசாலா ரஸ்கோட பேஸை நீங்கள் வச்சுக்கிட்டு டொமேட்டோ கெச்சப்பும் பீஸா சீசனிங்கும் ஆட் பண்ணி பீஸா ரஸ்க் கூட செய்யலாம். இப்போ எலைட்டில் விற்கிறாங்கல்ல பீஸா ரஸ்க்கு, அந்த ரஸ்க் கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் உங்களோட ரஸ்க் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. ஹோப் இந்த மேகி மசாலா ரஸ்க் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓட்டிங் பார்த்தீங்கன்னா www.magideshkeliya வெப்சைட்டில் போயிட்டு ஓட் ஃபார் யுவர் ஃபேவரட் அதுக்குள்ளார போயிட்டு சாமு ஏஞ்சலின் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஓட் பண்ணிடலாம். அதெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கீழே வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து என்னோடய இதுக்கு போயிட்டு நீங்கள் ஓட் பண்ணிடலாம். ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் எனக்கு ஓட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 3 போகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களோட ஓட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.